இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இவங்க உடம்பு முழுக்க பெட்ரோலை ஊத்திட்டு வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இதே டைம்ல கதவு லாக் பண்ணப்பட்டிருக்கு. வெளியே இவங்களுடைய பொண்ணு, குட்டி பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அதிகபட்சமா என்ன ஒரு 5 வயசு கூட இருக்காது போல. அந்த பொண்ணு கதவை தட்டிக்கிட்டு இருக்கா. அம்மா வாங்கம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்கும் போது இவங்க அப்படியே உடஞ்சு போயிட்டு, என் புருஷனே சாக போறான், என் புருஷனே ஒரு பொண்ணு, அதுவும் 17 வயசு பொண்ணு ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டி நாளைக்கு அவரை தூக்குல போட போறாங்க. அவரே போனதுக்கு அப்புறமா நான் மட்டும் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல நெருப்பு வச்சுக்கிறாங்க. இந்த நெருப்பை பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு பயந்துட்டு ஓடுறா. இதுக்கப்புறம் என்ன விஷயமாச்சு, இந்த கதையில அந்த புருஷனை எதுக்காக போலீஸ் கைது பண்ணாங்க, இவங்களை காப்பாத்தினாங்களா இல்லையா, அந்த குட்டி பொண்ணு யாரு, அடுத்து என்ன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஏற்கனவே அட்வொகேட் அச்சிந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெங்காலி வெப் சீரிஸ் பார்த்திருந்தோம் மக்களே. அதனுடைய செகண்ட் சீசன் இது. ஃபர்ஸ்ட் சீசனை காட்டிலும் செகண்ட் சீசன் அப்படியே பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். நீங்க இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். அதை பார்த்தாதான் இது புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது, தனியா கூட பார்க்கலாம். இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஃபர்ஸ்ட் வீடியோடைய லிங்க் கொடுக்குற மக்களே, அதை பார்த்து கூட பாருங்க, இல்ல இதை பார்த்துட்டு கூட அதை பாருங்க, குழப்பமாலாம் இருக்காது. சரி வாங்க இந்த சீரீஸை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஃப்ரெண்டு டாப் 10 மூவி சூர்யாவை உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். அவரு பிரேமா நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு பிராண்டை ஸ்டார்ட் பண்ணி இருக்கிற எல்லா ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரே தீர்வா ஒரு ஆயிலை ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. ஃபுல் அண்ட் ஃபுல் மூலிகைகளை மட்டுமே பயன்படுத்தி பியூரா ரெடி பண்றாங்க. எந்த முடி பிரச்சனையா இருந்தாலும் இந்த ஆயிலை யூஸ் பண்ணா கண்டிப்பா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒன் டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அவருடைய கான்டாக்ட் டீடைல் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இப்போ அப்படியே நம்ம ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு வழியா கல்யாணம் நடக்குது. பெருசாலாம் ஒண்ணுமே இல்ல. அதே ஊருக்குள்ள சின்னதா ஒரு இடத்துல மோதிரம்லாம் மாத்தி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோதிரம் போட இப்ப அந்த குட்டி பொண்ணு ஓடி வரா. இந்த குட்டி பொண்ணுடைய பேரு நுப்பூர் மக்களே. அந்த பொண்ணு ஓடி வந்து, அங்கிள் எல்லாரும் ஓடி வாங்க, எங்க அம்மா வந்துட்டு தீ வச்சுக்கிட்டாங்க, தீல இருக்காங்க அப்படின்னு போது இப்போ எல்லாரும் ஓடுறாங்க. போயிட்டு பார்க்கும்போது அவங்க பெட்ரூம்ல வந்துட்டு நெருப்பு வச்சுக்கிட்டு அப்படியே நெருப்புலாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவங்க கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பிளாங்கெட்லாம் போத்தி விட்டு அவங்கள காப்பாத்தி ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்புறாங்க. உடம்பு முழுக்க பயங்கரமா எரிஞ்சாலும் அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. போகும்போது இவங்களுக்கு சொந்தமான யாருமே கிடையாது, யாருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஹஸ்பண்ட் தான் 17 வயசு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறதே கிடையாது. யாராவது கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நம்ம ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோயின் தான் கூட போறாங்க. இப்போ ஊர் மக்கள்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆமா புருஷனுக்கு 17 வயசு பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போறாங்க. அதுல மனசுடைஞ்சு போயிட்டு தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. சரி இப்ப இந்த குட்டி பொண்ணு என்ன பண்ண போறோம்? இந்த குட்டி பொண்ணு பாவமா இப்போ அனாதையா நிக்கிறாளே, நம்ம ஏதாவது ஆர்ஃபனேஜ் பார்த்து சேர்த்து விட்டுலாமா அப்படின்னு போது அந்த குட்டி பொண்ணு ஹீரோ கூடவே வந்து நிக்கிறா. கையை பிடிச்சிட்டு உடவே மாட்டா. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஒரு ஜெயில காமிக்கிறாங்க. அந்த ஜெயில் வாசல்ல சில போலீஸ்லாம் உட்கார்ந்துட்டு ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா இந்த மாதிரி ஒரு குற்றம் பண்ணா அவனுக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணுடைய அப்பாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்க செல்லுக்குள்ள இருந்து ஒருத்தர் கத்துறாரு, என்ன காப்பாத்துங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாரும் டார்ச்சர் பண்றாங்க, என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்றாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு போது போலீஸ் வேடிக்கை மட்டும்தான் பாக்குறாங்க, காப்பாத்த ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா இங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவரு தான் ஏதோ ஒரு பொண்ணு அந்த மாதிரி பண்ணி கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி விசாரணை எல்லாமே முடிஞ்சு நாளைக்கு தூக்குல போட போறாங்க. இவரு தான் அந்த குட்டி பொண்ணுடைய அப்பா மக்களே. அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கோர்ட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒரு வேலையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அங்க நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட், அதான் அந்த திருடனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே அசிஸ்டண்டா வேலை போட்டு கொடுத்திருக்காரு பாத்தீங்களா, அவன் இந்த குட்டி பொண்ணு தூக்கிட்டு வரான். அட படுபாவி பயலே, இந்த பொண்ணு ஏன்டா இங்க தூக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டரு, பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சூழ்ந்து அந்த குட்டி பொண்ணு கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாராமே என்ன அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தப்பா கேள்வி எல்லாம் கேட்க அங்க இருந்து தப்பிச்சு ஆட்டோ ஏறி அங்கிருந்து கிளம்புறாங்க. டே பைத்தியம் முடிச்ச வெட்டிக்கிளி, இந்த பொண்ணு ஏன்டா பப்ளிக்கா வெளியே தூக்கிட்டு வந்த, இங்க ஏன்டா தூக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்க அப்பா இருக்கிறாரே இந்த பொண்ணை போட்டு செமையா திட்டிகிட்டே இருக்காரு, வீட்டுக்குள்ளேயே இருக்க விட மாட்டாரு, அதான் வேற வழி இல்லாம இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த குட்டி பொண்ணு ஹீரோ கிட்ட கேக்குறா, அங்கிள் ரேப்னா என்ன, எங்க அப்பா அந்த மாதிரி பண்ணிட்டாராமே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவருக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல கண்ணா அது ரொம்ப தப்பான வார்த்தை, அதை பத்திலாம் நீ பேசவே கூடாது, உனக்கு வளர வளர எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஏன்பா இந்த மாதிரி பண்றீங்க, இவ ஒரு குட்டி குழந்தை, இவ என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்ப ஒரு ஃப்ராடு, பயங்கரமான மோசமான ஆளு,
ஆளு, அந்த ஆளு ஒரு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த மாதிரி பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். அவனுடைய பொண்ணுலாம் வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னும் போது அவங்க அப்பா பண்ணாரோ பண்ணலையோ இந்த குட்டி பொண்ணு என்ன பாவம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்ப அந்த குட்டி பொண்ணு வரா கோவமா பேச ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்க தாத்தா, அப்பா ரொம்ப நல்லவரு, தப்பான எந்த விஷயமும் பண்ண மாட்டாரு. அங்கிள் எப்படியோ அதே போலதான் அப்பாவும். அங்கிள் நீங்க ரொம்ப நல்லவரு, நிறைய பேரை காப்பாத்துவீங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அப்பா எந்த தப்புமே பண்ணல, அப்பாவை காப்பாத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவருக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஜெயில அந்த அப்பாவை காமிக்கிறாங்க. வக்கீல் வந்து மீட் பண்றாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே ஆகல, உடம்பு எரிஞ்சு போச்சு, இருந்தாலும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, உயிரோட இருக்காங்க, உன் பொண்ணும் சேஃபா இருக்கா அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் எல்லாமே முடிய போகுது. முடிய போறதுக்கு முன்னாடி கடைசியா என் பொண்ணுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன், எழுதி கொடுத்தா கொண்டு போயிட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல அந்த குட்டி பொண்ணை காமிக்கிறாங்க. குட்டி பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து நான் அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதணும், அந்த லெட்டரை கொண்டு போயிட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பா கொடுக்குறேன், என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ அப்படியே எழுத ஆரம்பிக்கிறாரு. டியர் அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க வந்துட்டு நாளைக்கு தூக்குல தொங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வலிக்காது, ஒண்ணுமே ஆகாது, அம்மா தான் கொஞ்சம் எரிஞ்சு போயிட்டாங்க, ஆனா அம்மா கண்டிப்பா குணமாயிட்டு என்ன வந்து பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொன்னாரு. என்ன பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் நல்லா இருக்கேன், அங்கிள் என்ன ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாரு, தாத்தாக்கு தான் என்ன பிடிக்கல, எப்ப பார்த்தாலும் வெறுப்பா திட்டிக்கிட்டே இருக்காரு, இருந்தாலும் என் மேல அவரும் பாசம் வச்சிருக்காரு, சாப்பிடும் போது கூட அவருக்கு வச்சிருந்த மீனை கூட எனக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டாரு, அந்த அளவுக்கு தாத்தாக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க எப்பயுமே சொல்ற மாதிரி இதுக்கப்புறம் நான் நல்லாவே படிக்கிறேன், இதுக்கப்புறம் பூட்டம்லாம் பார்க்க மாட்டேன், ஏன்னா எனக்கு பூட்டம்லாம் பார்க்கும்போது உங்க ஞாபகம் தான் அதிகமா வருது, ஏன்னா கடைசியா நீங்களும் நானும் சேர்ந்து பூட்டம் பார்த்தோம் இல்லையா, அந்த ஞாபகம் தான் அடிக்கடிக்க வந்துட்டு போகுது அப்படின்னும் போது பூட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது ஒரு கார்ட்டூன் சீரிஸா, எப்ப பாத்தீங்கன்னு கேட்கும் போது அப்பாவை கைது பண்ணி கூட்டு போனாங்க இல்லையா, அதுக்கு முன்னால் தான் பார்த்தேன், அப்பாவும் நானும் சேர்ந்துட்டு பார்த்தோம், ஹோம்ஒர்க் பண்ணும்போது சேர்ந்துட்டே பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் போது அன்னைக்கு அப்பா வேலைக்கு போனாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா வேலைக்கு போனாரு அப்படின்னு சொல்றா. அந்த சீரிஸ் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 8:30 மணிக்கு அப்படின்னு சொல்றா. கண்டிப்பா அன்னைக்கு 8:30 மணிக்கு அப்பா உன் கூட தான் இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா நானும் அப்பாவும் மிஸ் பண்ணாம அந்த கார்ட்டூனை பார்ப்போம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு என்னமோ பொறி தட்டுது, ஏதோ தோண ஆரம்பிக்குது. வெளியே போயிட்டு அப்பா கிட்ட நீங்க பூட்டம் சீரிஸ் பாப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா வேற வேலை வெட்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா திட்டுறாரு. இப்ப அந்த அசிஸ்டன்ட் அவன் பேரு பீம் மக்களே, பீம் கிட்ட கேட்கும் போது நான் பாப்பேன், ரெகுலரா பாப்பேன், 8:30 மணிக்கு போட்டு 9:30 மணிக்கு முடிப்பாங்க, ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னும் போது அப்படின்னா இந்த குட்டி பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா நம்ம ஹீரோ எங்கேயோ வெளியே கிளம்புறாரு. அந்த டைம்ல ஹீரோயின் வராங்க. ஏங்க இந்த டைம்ல எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி நான் அந்த கேஸ் ரிப்போர்ட்டை படிச்சேன், அந்த கேஸ் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு 9ல இருந்து 10 மணிக்குள்ள இறந்து போயிருக்கா அப்படின்னு தான் போட்டிருக்கு. அதுவே அவர் 8:30 மணிக்கு பொண்ணு கூட உட்கார்ந்துட்டு இந்த கார்ட்டூன் பார்த்திருக்காரு, கார்ட்டூன்லாம் முடியவே ஒரு 9:30 மணியா இருக்கும், அதுக்கப்புறம் படுத்து தூங்கி இருக்காங்க. அந்த நபரு பொண்ணு கூட சேர்ந்துட்டு கார்ட்டூன் பார்த்தாரு அப்படின்னா எப்படி அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ணி கொலை பண்ண முடியும், ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு, நான் போயிட்டு என்ன விஷயம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆமா இல்ல இவரு கார்ட்டூன் பார்த்தாரு அப்படின்னா அதே டைம்ல எப்படி போயிட்டு கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது அந்த அப்பாவை காமிக்கிறாங்க. அவருக்கு இன்னைக்குதான் கடைசி சாப்பாடு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் பிடிச்ச சாப்பாடை கேட்கிறாரு, கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாமே கரெக்டா இருக்கா, மெடிக்கலி ஃபிட்டா இருக்காரா, மென்டலி ஃபிட்டா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செக்கப்பும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தூக்குல போட கூட்டிட்டு போறாங்க. அந்த தூக்கு மேடை ஏத்தி அந்த இதுவெல்லாம் போட்டு விட்டு கருப்பு துணி எல்லாம் போட்டு விட்டு கைய காலு எல்லாத்தையும் கட்டி விட்டு அந்த கயிறையே மாட்டிட்டாங்க. இப்போ வந்துட்டு கோர்ட்டு காலையில 5:09 தூக்குல போடணும் அப்படின்னா கரெக்டா அந்த டைமுக்காக வெயிட் பண்ணுவாங்க, அந்த டைம்ல தான் தூக்குல போடுவாங்க. இப்ப போலீஸ் அதிகாரி கையில சிகப்பு கொடியோட வெயிட் பண்றாரு, கையை தூக்கிட்டு நிக்கிறாரு, கீழே இறக்குனாரு அப்படின்னா அவ்வளவுதான் இவரு கதை முடிஞ்சு இறந்து போயிடுவாரு. இப்போ டைம் ஆக போது அந்த கருப்பு துணியோடைய வெளிச்சத்துல இருந்து இவரு பாத்துக்கிட்டு இருக்காரு, நம்மள காப்பாத்த யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டைம்ல நிப்பாட்டுங்க, கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு, இந்த மாதிரி ரணஞ்செய்ய இன்னைக்கு தூக்குல போட தேவையில்ல, இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு துணியெல்லாம் வெளியெடுக்கிறாங்க. இப்ப அந்த அப்பா துணி எடுத்தவனே பாக்குற முகம் ஹீரோடைய முகம் தான், தெய்வமே கண்ணுக்கு தெரியற மாதிரி இவரு பாக்குறாரு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வக்கீல காமிக்கிறாங்க. இந்த வக்கீல பார்க்க ஒரு அரசியல்வாதி வந்திருக்காரு. அந்த பொண்ணு என்கிட்ட காசு வாங்கிட்டு ஒன்னா இருந்துட்டு இப்போ நானே அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, நீங்க இந்த கேஸ் எல்லாம் எடுக்காதீங்க, இந்த கேஸை எடுக்காம இருக்க எவ்வளவு காசு வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அவங்க இந்த விஷயம்லாம் கேட்காம இதோ கேஸோடைய ஃபைல பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டே இருந்துட்டு இந்த ஆளு பேசின எல்லா
எல்லா விஷயத்தையும் கேட்டு கிட்ட வந்து காதா மட்டும் ஓங்கி ஒரு போடு போடுறாங்க. இங்க பாரு, நீலாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. உன்னுடைய கட்சியோடைய முக்கியமான பொறுப்புல இருக்க ஒரு ஆளே டெய்லி எனக்கு குட் மார்னிங் மெசேஜ் போடுறாங்க. நீ ஒரு பொண்ணு கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணுவ, அதுக்காக கேஸ் எடுத்தா என்கிட்ட வந்து ஓவரா பேசிட்டு இருப்பியா, ஒழுங்கா இருந்து ஓடி போயிடு, என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இதே டைம்ல நந்தினியுடைய அசிஸ்டன்ட் அங்க வராங்க. இந்த மாதிரி அச்சிந்தா அந்த கேஸை ரீஓபன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, அந்த பைத்தியக்காரன் எதுக்காக இந்த கேஸை ஓபன் பண்ணா, எதை வச்சு ஓபன் பண்ணா, நம்ம போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஊருக்குள்ள வரும்போது ஊரை சேர்ந்த நிறைய பேர் சுத்தி வளைச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நம்ம ஊருக்குள்ள எல்லாரும் அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறது உனக்கு பிடிக்கவே இல்லையா, அந்த மாதிரி கேடி பைய ஒரு ரேபிஸ்ட் மறுபடியும் நம்ம ஊருக்குள்ள வந்தான் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், நீ எதுக்காக ரணஞ்செய்க்காக வாதாடுற, அவனுக்காக எதுக்காக அந்த தூக்கு தண்ணிய நிப்பாட்டின அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு செமையா சண்டை போடுறாங்க. யோ, நான் நினைச்சா சும்மாலாம் நிப்பாட்ட முடியாது, அவனுக்கு எதிரா ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு, ஆக்சுவலா அவன் குற்றவாளி இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு புரிய வந்திருக்கு, அதனால இப்போதைக்கு அந்த தூக்க வந்துட்டு நிப்பாட்டி இருக்காங்க, மேபி அவன் கண்டிப்பா குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவனை மறுபடியும் ஹேங் பண்ணுவாங்க. இதுல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோடைய அம்மாவை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீ இந்த மாதிரி ஒரு கேஸ்ல ஒரு மோசமான குற்றவாளிக்கு வாதாடுற அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா இருக்கும் போது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்க அம்மா எல்லாம் தூக்கு போட்டு தொங்கிருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கடுப்பாயிட்டு சண்டை போடுறாரு. அப்போ அப்பா தான் வராரு, நீ போடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போ சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு சாமி பக்தி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பூசாரி உன்ன மாதிரி ஆட்களுக்காகலாம் பூஜை பண்ண முடியாது, ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன இவனுங்க உண்மையை புரிஞ்சுக்காம தற்கொலைத்தனமா பிஹேவ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அடுத்து இந்த வக்கீல் கிளம்பி இறந்து போன பொண்ணு, அதாவது ஒரு 17 வயசு பொண்ணு அந்த ஆளு கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய பேரு நைனான்னு வச்சுக்கலாம், பேரு நல்லா வாய்க்குள்ள நுழையுது, அதனால அந்த பேரையை யூஸ் பண்ணிக்கிற மக்களே. அந்த ஆளு எதுக்காக மறுபடியும் அந்த கேஸை ரீஓபன் பண்ணிருக்கான், தூக்குல போட்டுருவாங்க, என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அநியாயமா தூக்கையே நிப்பாட்டிட்டாங்க. இப்ப நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா செமையா சண்டை போட, இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது, ஏதோ சின்ன விஷயம் தெரிய வந்திருக்கு, ஏதோ ஒரு முக்கியமான எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல சொல்லி இப்போதைக்கு அந்த தூக்க நிப்பாட்டி இருக்காங்க. கண்டிப்பா நான் உங்க காமிக்கிற எல்லா ப்ரூஃபுமே வந்துட்டு பொய்னு சொல்லி நிரூபிப்பேன், கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும், அந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப முதல்ல அந்த பொண்ணை எப்படி இவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. காலையில வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ட்ரெஸ்ஸே இல்லாம உடமுழுக்க ரத்த கிளறியா இந்த பொண்ணு இறந்து கிடக்குறா. இத பார்த்துட்டு அம்மா செமையா ஷாக் ஆயிட்டு கத்துறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டா அது ரியல் டைம்ல நம்ம ஹீரோடைய அப்பா, ஏன்டா நீ இந்த கேஸ்லாம் எடுக்கிற, இந்த குட்டி பொண்ணு எப்படி உனக்கு முக்கியமா தெரியறாளோ அதே போலதான் பாதிக்கப்பட்டதும் ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு இந்த மாதிரி பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்காக போயிட்டு சப்போர்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்பா நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல, நியாயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கேன், இந்த குட்டி பொண்ணுடைய அப்பா மேபி வந்துட்டு ஒரு குற்றவாளியா இல்லாம நிரபராதி அப்படின்னா அவரு பாதிக்கப்படக்கூடாது, அதே டைம்ல அந்த 17 வயசு பொண்ணு பாதிக்கப்பட்டா இல்லையா, அந்த பொண்ணுடைய குற்றவாளியும் தப்பிக்கவே கூடாது, அதுக்காக தான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல ஹீரோ இன்னும் சொல்றாங்க, நீங்க கண்டிப்பா இந்த கேஸ் எடுத்து வாதாடியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் உண்மைக்காக போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. நேரா ஜெயிலுக்கு போயிட்டு ரணிஜையை மீட் பண்றாரு. அவன் ஹீரோவை பார்த்தோன்னே காலில் விழுந்து கும்பிட்டான், என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நான் கண்டிப்பா எந்த தப்புமே பண்ணவே இல்லை அப்படின்னும் போது, அதையும் பார்க்கலாம், உட்காரு, உன்னுடைய பொண்ணு உனக்காக லெட்டர் எழுதி அமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அந்த லெட்டரை படிச்சு பார்க்கும்போது மனசெல்லாம் உடஞ்சி போகுது, மனுஷன் பயங்கரமா அழுகுறாரு. சரி ஓகே, உன்னை காப்பாத்தணும் அப்படின்னா அதுக்கு நீ எதுவுமே பண்ணல, நீ குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும், அன்னைக்கு நைட்டு என்ன விஷயம் ஆச்சோ தெளிவா ஒண்ணு விடாம எல்லாமே சொல்லு அப்படின்னும் போது இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த குட்டி பொண்ணை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர்றது கூட்டிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இவர் தான் பாப்பாரு போல. அன்னைக்கு ஒரு 7 மணிக்கு மேல பொறுமையா தான் இந்த குட்டி பொண்ணு வீட்டுக்கு வரா. இந்த அம்மா அப்பா அதே டைம்ல எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. அடியே என்ன இவ்வளவு லேட்டா வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. ரணஞ்சையும் பின்னாடியே போகும்போது, நாளைக்கு காலைல சீக்கிரமா வந்துரு, காரெல்லாம் கழுவிடு, எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணி வை, நாளைக்கு கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னும் போது ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே போறான். இது ஒரு அபார்ட்மெண்ட் போல மக்களே. அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போற வழியில ஒரு பாட்டியை மீட் பண்றான். இந்த பாட்டியும் இதே அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு இன்னும் அந்த கம்மியான காசுக்காக அவங்க வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, எனக்கும் ஒரு ஆள் தேவைப்படுது, நிறைய வேலைலாம் இருக்காது, முக்கியமா கடைக்கு போயிட்டு வரணும், அதான் முக்கியமான வேலை, அங்க என்ன சேலரி கொடுக்குறாங்களோ
அதை விட 5000 அதிகமா கொடுக்குறேன், என்கிட்ட வந்து வேலையை சேர்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல பாட்டிமா, அவங்க வந்துட்டு சாதாரண முதலாளி மட்டும் கிடையாது, ஒரு ஃபேமிலி மாதிரி என்ன பாத்துக்கிறாங்க, நானும் அதே போலதான் பாக்குறேன், அந்த குட்டி பொண்ணுமே என்னுடைய பொண்ணு மாதிரி தங்கச்சி மாதிரி பாத்துக்கிறேன், என்னால வேலையை விட்டுலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல போறாரு. போயிட்டு கதவை தட்ட அந்த குட்டி பொண்ணு வந்து கதவை திறக்கிறா. இதே டைம்ல கரெக்டா இந்த வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டுல வந்துட்டு ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருப்பான் போல, ஒரு கண்ணாடிக்காரன். அவனும் வந்து கதவை திறந்து இந்த பொண்ணை ஒரு மாதிரி தப்பான பார்வை பார்க்க இந்த பொண்ணு கடுப்பாயிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டா. ரனஞ்சையும் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள போறாரு. சரிம்மா, நான் கிளம்புறேன், சாவி எங்க வைக்கிறேன், நாளைக்கு சீக்கிரமா வரேன், இந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டு என் பொண்ணு கூட சேர்ந்துட்டு அந்த கார்ட்டூன் பார்க்க போறேன் அப்படின்லாம் பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. வர வழியில பொண்ணுக்கு தேவையான திங்ஸ், அந்த நோட் புக்கு எல்லாம் பைண்டிங் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு பொண்ணு கூட விளையாடிட்டு அந்த கார்ட்டூன் பார்த்துட்டு எல்லா வேலையும் பண்ணி முடிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில தூங்கி முடிச்சவனே போலீஸ் வந்து ரனஞ்சைய தரன்னு இழுத்துட்டு போறாங்க. என் புருஷன் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் காது மேலே ஒரு போடு போட்டு அந்த சின்ன பொண்ணு இந்த மாதிரி பண்ணி கொலையே பண்ணிட்டான் அப்படின்னும் போது அங்க இருக்கிற எல்லாரும் செமையா ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி முடிக்க, நீ சொன்னது எல்லாமே உண்மையா, ஏதாவது மறைக்கிறியா இல்ல மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எதையுமே மறைக்கவும் இல்ல மறந்தும் போல அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, என்னால என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் பொண்ணு கிட்ட போயிட்டு சொல்லுங்க, அப்பா ரொம்ப நல்லவரு, எந்த தப்புமே பண்ணவே இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னும் போது இதே விஷயத்தை தான் உன்னுடைய பொண்ணும் சொல்றா. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாரு. கிளம்பி நேரா அந்த வீட்டுக்கு போனா குட்டி பொண்ணு இன்னமும் தூங்காம இருக்கா. என்னக்கண்ணா இன்னும் தூங்காம சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க, உனக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தூக்கமே வரல, அப்பா அம்மா 2 பேரையும் மிஸ் பண்றேன், அம்மாவை நாளைக்காச்சும் பார்க்க கூட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா கூட்டிட்டு போறேன், வா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆறாரோ ஆறிரோ ஆத்வி குட்டி நீ தூங்கு அப்படின்ற மாதிரி. ஓ, இது என் பையனுக்கு நான் பாடுற பாட்டா, அவரு கொஞ்சம் வேற மாதிரி பாடுறாரு, பாடி தூங்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல இந்த பொண்ணுடைய அம்மாவை அட்மிட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அங்க இருந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி அந்த லேடி இறந்து போயிட்டாங்க, நாளைக்கு வந்து பில் எல்லாம் பே பண்ணிட்டு இந்த பாடியை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாளைக்கு போயிட்டு அம்மாவை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சந்தோஷமா ஆசையா இருக்கா. இந்த டைம்னு பார்த்து அம்மா இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. இதோட 2வது எபிசோடு முடியுது. இப்போ 3வது எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லயே நைனாவுடைய அம்மா இந்த பொண்ணை பார்த்தோன்னே நேரா ஓடி போயிட்டு புருஷனை கூட்டு வராங்க. நம்ம பொண்ணை பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அவரு பார்த்து மனுஷன் உடஞ்சு போயிட்டு அங்கேயே உட்காந்து பயங்கரமா அழுகுறாரு. அதுக்கப்புறம் அம்மாக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியாம ஏத்த வீட்டுக்காரன் இந்த கண்ணாடிக்காரனையும் கொண்டு வந்து காமிச்சிட்டு ஏதாவது பண்ணு, உதவி பண்ணு அப்படின்னும் போது ஆக்சுவலா அவனுக்குமே ஒரு மாதிரி கொமட்டிட்டு வருது. பார்த்து ஷாக் ஆகுறான். உடனே என்ன சொல்றான் அப்படின்னா, ராஜ்வீர் அந்த டிரைவர் தான் கடைசியா வீட்டுக்கு வந்தான், அவன் பார்த்த பார்வையே சரியில்லை, கண்டிப்பா அவன் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சந்துட்ட சாக்குல அவன் மேல பழைய போடுறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டா அது ரியல் டைம்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம அந்த குட்டி பொண்ணுடைய பாடியை அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. பின்னாடியே அப்பா மனைவி அந்த குட்டி பொண்ணையும் கூட்டு வந்துட்டாங்க. ஏங்க அந்த குட்டி பொண்ணை ஏங்க கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாரு, இறந்து போனது அந்த பொண்ணுடைய அம்மா, அடக்கமே பண்ண போற, அவ சின்ன பொண்ணா இருந்தாலும் நீ சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணு, அந்த பொண்ணுக்கு புரியவே இல்ல அப்படின்னா அந்த பொண்ணு அடம்புடிப்பா, உன்னால பொய் சொல்லிட்டு அந்த பொய்யை மறைக்க பல பொய் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோ, நேரா போயிட்டு உண்மையை சொல்லி தகனம் பண்ணும்போது கூட இருக்கிற மாதிரி பண்ணு அப்படின்னும் போது ஹீரோ போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பேசினாரு அப்படின்லாம் காமிக்கல. இப்ப அப்படியே சீனை கட் பண்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு அந்த ரனஞ்சைய மீட் பண்றாரு. இந்த மாதிரி உன் மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் போது மனுஷன் ரொம்ப அப்படியே ஃபீல் பண்றாரு. நான் கடைசியா என் மனைவியோடைய முகத்தையாச்சும் பார்க்கணும், அதுக்காச்சும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னும் போது ஆக்சுவலா நான் நிறைய ட்ரை பண்ணேன், ஆனா உனக்கு பெர்மிஷன் கிடைக்கல, பரோல்ல வெளியே அனுப்ப பெர்மிஷன் கிடைக்கல. ஏன் அப்படின்னா நீ ஒரு தூக்கு தண்டனை கைதி, தூக்குக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்க, மேபி தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பரோல் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் என் மனைவிக்கு புது துணியாச்சு வாங்கி போத்தி விடுங்க, அதுதான் என் மனைவியோடைய கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நந்தினி மேடம் காமிக்கிறாங்க. இவங்க ஜூனியர்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. போன வாட்டி கேஸ் நடக்கும் போது எந்த விட்னஸ் எல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாரும் கரெக்டா வரணும், கரெக்டா பேசணும், என்ன விஷயம் பார்த்தாங்களோ அதை உளராம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விட்னஸ் யாரு அப்படின்னா அந்த கண்ணாடிக்காரன். இந்த கண்ணாடிக்காரன் பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்ச்மேனையும் கொண்டு வந்திருப்பாங்க. வாட்ச்மேனும் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு வெளியே ஓடுறாரு. இந்த கண்ணாடிக்காரனை சேஃபா பாத்துக்கோங்க, கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அவன் கோர்ட்டுக்கு வருவானா, எல்லாமே கரெக்டா சொல்லுவானா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வாட்ச்மேனுக்கும் கால் பண்ணி இல்ல நேர்ல போயிட்டு மீட் பண்ணி பேசி வச்சுக்கோங்க. போன வாட்டி விசாரிக்கும் போது அவர் ஒரு மாதிரி தடுமாறி பேசினாரு, ஆனா இந்த வாட்டி கரெக்டா பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கரெக்டா இவங்க எந்த பாதையில போறாங்களோ அதே பாதையில தான் போயிட்டு இருக்காரு. முதல்ல அந்த கண்ணாடிக்காரனை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு பீம் அமுச்சு வச்சிருக்காரு. நம்ம ஹீரோ கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த கேஸ்ல என்ன விஷயம் ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸோடைய ஃபைலை கேட்கும் போது போலீஸே கடுப்பா பேசுறாரு. நீ மட்டும் போயிட்டு நைனாவுடைய பாடியை பாத்திருந்த அப்படின்னா கண்டிப்பா இந்த கேஸை நீ எடுத்திருக்கவே மாட்ட, அந்த அளவுக்கு பயங்கர கொடூரமா ரேப் பண்ணி கொலை பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் காமிக்கும் போது பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. அந்த பொண்ணை நாசம் பண்ணி கழுத்தறுத்து கொலை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பொண்ணை கழுத்தறுத்து தான் கொலை பண்ணாங்க அப்படின்னா எவ்வளவு இன்ச்சு ஆழமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கிட்டத்தட்ட 4 இன்ச்சு அப்படின்னு சொல்றாரு போலீஸ். சரி, கொலை செய்ய பயன்படுத்தின அந்த ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னும் போது எங்க மத்த அட்வைஸ் எல்லாம் பண்றதை நிப்பாட்டிட்டு முதல்ல போயிட்டு இந்த கொலை செய்ய பயன்படுத்தின ஆயுதம் எது அது எங்கன்னு கண்டுபிடிங்க, அதை கண்டுபிடிச்சாலே முக்காவாசி கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல இதே டைம்ல நந்தினியும் இதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. கொலை செய்ய பயன்படுத்தின ஆயுதத்தை கண்டே பிடிக்க முடியல, இருந்தாலுமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம், நம்ம அதை வச்சு கோர்ட்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோ போயிட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல வாழக்கூடிய பாட்டியை மீட் பண்றாரு. இவங்க தான் டிரைவர் உள்ளுக்குள்ள போன விஷயத்த பார்த்திருப்பாங்க பேசியிருப்பாங்க இல்லையா. இவங்களும் போன வாட்டி போயிட்டு அந்த விக்னஸா சாட்சி எல்லாம் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இவங்க கிட்ட அந்த குடும்பத்தை பத்தியும் நைனாவை பத்தியும் விசாரிக்கும் போது நைனா ரொம்ப நல்ல பொண்ணு, நைனாக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா, அந்த ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவா. இந்த பாட்டிக்கு 60வது பர்த்டே கூட அந்த பொண்ணு கூட சேர்ந்து தான் வந்தாங்களா, அந்த பொண்ணுடைய போட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமிக்கிறாங்க. நைனாவுடைய அம்மாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு பெரிய பதவியில இருக்காங்க. ஆனா அவ ஒரு மோசமான பொம்பளை, குழந்தைய கவனிச்சுக்க மாட்டா, புருஷனை மதிய மாட்டா, அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஒரு அஃபேர் கூட இருக்கு அப்படின்னும் போது அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா, அடிக்கடிக்க ஒரு பில்டர் வந்து இந்த பொண்ணை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போவாரு, அதை நாங்களே கண்ணால பாத்திருக்கோம், கண்டிப்பா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நைனாக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டுக்காரி கூட சேர்ந்துட்டு தான் பேட்மிண்டன் கிளாஸ், ஸ்கூலு, டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போவாங்களாம். நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா பீம் கிட்ட சொல்லி நீ அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணு, அந்த பொண்ணு மூலமா நமக்கு ஏதாவது தெரிய வரதா பார்க்கலாம் அப்படின்னும் போது பீமும் போயிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணு எந்த பேட்மிண்டன் கிளாஸுக்கு போறாலோ அதே கிளாஸுக்கு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடிக்காரனும் வரான். கண்ணாடிக்காரனும் இந்த பொண்ணை விளையாடிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை இவர் நோட் பண்றாரு. அவங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கும் போது இப்ப இந்த விஷயம் வெளியே தெரிய வந்தா மட்டும் கண்டிப்பா அவ உயிரோட வரப்போறதே கிடையாது, தயவு செஞ்சு வெளியே இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்றாதீங்க, நான் உங்களுக்காக என்ன வேணா பண்றேன், பிளீஸ் பிளீஸ்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. கேஷுவலா பேசிட்ட மாதிரி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இதை நம்ம பீம் நல்லாவே நோட் பண்றாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி கோர்ட்ல காமிக்கிறாங்க. கோர்ட்ல நந்தினி வந்துட்டு வேற ஏதோ ஒரு போக்சோ கேஸுக்காக வாதாடுறாங்க. அவங்களுடைய வாத திறமையெல்லாம் பார்த்து ஹீரோவே ஒரு மாதிரி மிரண்டு போறாரு. அவங்க எடுத்து வைக்கிற ஒரு பாயிண்ட், அவங்க எப்படி வாதாடுறாங்க அது எல்லாமே அந்த கேஸ்ல கண்டிப்பா இவங்க தான் வின் பண்ணுவாங்க, இவங்களை தவிர வேற யாரும் வின் பண்ண வாய்ப்பே இல்ல அந்த மாதிரி இருக்கு. இத பார்க்கும்போது ஹீரோக்கே பயமா இருக்கு. நம்ம கிட்ட உண்மை இருந்தாலும் நியாயம் இருந்தாலும் நம்ம பக்கம் எக்கச்சக்கமான எவிடன்ஸ் இருந்தாலும் இவங்களை எதிர்த்து வின் பண்ண முடியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி போயிட்டு சீதாராம் கங்குலியை மீட் பண்றாரு. இவரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இவரு தான் போன சீசன்ல நம்ம ஹீரோக்கு எதிராக வாதாடி இருப்பாரு. இவர் யாரு அப்படின்னா நம்ம ஹீரோடைய குருநாதர். இவரை போயிட்டு மீட் பண்ணி ஐயா சாமி இந்த கேஸ்ல நான் வின் பண்ண உண்மைக்காக போராட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ இந்த கேஸோடைய எல்லா டீடைலையும் அவர்கிட்ட கொடுக்கும் போது அவர் வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு நந்தினி மேடம் ஏற்கனவே இந்த கேஸ்ல வந்துட்டு ரேப் பண்ணி கொலை பண்ணாங்க அப்படின்னா கேஸை ஃபைல் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீ கொடுத்த கேஸோடைய ஃபைல்லாம் பார்க்கும்போது இந்த பொண்ணை ஹாஸ்டேஜ் பண்ணிருக்காங்க, கிட்னாப் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செக்ஷனையும் ஆட் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்கு, அதுக்கும் தயாராயிரு அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த கேஸ்ல நான் எப்படி வாதாடணும் அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ சொன்ன மாதிரி இன்னமும் மர்டர் வெப்பனை கண்டே பிடிக்கலையான்னு கேட்கும் போது கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா கழுத்துல இருக்க காயத்தை பார்க்கும்போது இது கத்தி மாதிரியே தெரியல, வேற ஏதோ ஒரு ஷார்ப்பான ஆயுதம் மாதிரி தெரியுது அப்படின்னும் போது எனக்கும் அதுதான் தோணுது. நான் வேணா இதுவரைக்கும் போலீஸ் இந்த மர்டர் வெப்பனை கண்டே பிடிக்கல, அந்த மாதிரி கேஸை ஸ்டார்ட் பண்ணவா, வாதத்தை அந்த மாதிரி ஆரம்பிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படி வாதத்தை ஆரம்பிச்சு அப்படின்னா அவங்க ஈஸியா லாக் பண்றாங்க. பாடியை ரீபோஸ்ட் மட்டும் பண்ணா ஏதாவது கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு, அது என்ன ஆயுதம்னாச்சு கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்கும் இப்போ பாசிபிள் கிடையாது, ஏன்னா பாடியை தகனம் பண்ணிட்டாங்க. ஒன்னு இவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஸ்ட்ராங்கா கோர்ட்ல வந்துட்டு இவன் கொலைகாரன் இல்லன்னு நம்புற மாதிரி ஏதாவது எவிடன்ஸ் கொண்டு போயிட்டு காமிக்கணும். அப்படியும் இல்ல அப்படின்னா உண்மையான கொலைகாரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிப்பாட்டினேன் அப்படின்னா இவனை கண்டிப்பா காப்பாற்ற முடியும் அப்படின்னும் போது அவனை கண்டுபிடிக்க நான் எங்க போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது சரி ஓகே, என்னால ப்ரூஃபை கண்டுபிடிக்க முடியல, உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியல, நான் வந்துட்டு இவன் கொலைகாரனே கிடையாது, இவன் வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கே போவே இல்லை, இவன் கொலை
பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டவுட்டை கிரியேட் பண்ணா மட்டும், அதாவது ஒருவேளை இவன் கொலைகாரன் இல்லையோன்னு கோர்ட்டை நம்ப வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படி நம்ப வச்சா மட்டும் என்ன பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்துட்டு லால என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட்டி அப்படின்னு சொல்லும் போது, அதாவது ஒருத்தன் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிற வரைக்கும் அவன் வந்துட்டு இன்னசென்ட் தான் அப்படின்னு சொல்ல, அது சாதாரண கேஸ்ல போக்சோ வழக்குல அது அப்படியே உல்டாவா மாறும். அவன் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ற வரைக்கும் அவன் குற்றவாளி, கில்ட்டி அன்டில் ப்ரூவன் இன்னசென்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இப்போ நான் என்னதான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரெண்டே ஆப்ஷன், அவனுக்கு வந்துட்டு சாதகமா முக்கியமான ஏதாவது பெரிய எவிடன்ஸா கண்டுபிடி, அப்படியும் இல்ல அப்படின்னா உண்மையான குற்றவாளி யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல குற்றம் சாட்ட வாச்சு ட்ரை பண்ணு, டவுட் கிரியேட் பண்ண வாச்சு ட்ரை பண்ணு அப்படின்னும் போது, சரி ஓகே பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற. இப்ப அப்படியே சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோடைய வீட்டுல காமிக்கிறாங்க. வழக்கம் போல அந்த ஏரியாவை சேர்ந்த எல்லாரும் வந்துட்டு குட்டி பொண்ணை வெளியே அனுப்பணும், இந்த குட்டி பொண்ணு இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோடைய அப்பா வந்து சொல்றாரு, இங்க பாரு இது என்னுடைய வீடு, நான் அந்த குட்டி பொண்ணை பாத்துக்கிறேன், இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சண்டை போடுறாரு. அவங்க கேட்காம சண்டை போடும் போது அப்போ ஹீரோயின் வராங்க, இங்க பாருங்க நீங்க இல்லீகலா நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறமும் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா நான் ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற எல்லாரும் கலைஞ்சு போறாங்க. அப்படி கலைஞ்சு போகும்போது, நான் இந்த பொண்ணையே கடத்திட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடத்துக்குள்ள இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. இவனுங்க பண்ணாலும் பண்ணுவானுங்க, சரியான சைக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெப்பர் ஸ்ப்ரேவை அந்த பொண்ணு கையில கொடுத்து, யாராவது உன்னை ஏதாவது பண்ண பார்த்தாங்க அப்படின்னா இதை அவங்க மூஞ்சில அடிச்சு விட்டுரு, முக்கியமா நீ வந்துட்டு தனியா எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு ரணஞ்சய மீட் பண்றாரு. மீட் பண்ணி இந்த மாதிரி உன்னுடைய ஓனர் அம்மாக்கும் அந்த பில்டருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷனாமே, அந்த கனெக்ஷனை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கனெக்ஷனா எனக்கு அதை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது, அடிக்கடிக்கு அவங்கள மீட் பண்ண வருவாரு, ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன், அதை தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே அந்த பில்டருக்கும் நைனாக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த மாதிரிலாம் எந்த கனெக்ஷனும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல, அந்த சின்ன பொண்ணுடைய வாழ்க்கையே ஒரு மாதிரி தனிப்பட்ட முறையிலான வாழ்க்கை, அவ அம்மா பாட்ட நல்லபடியா பேசியே நான் பார்த்தது கிடையாது, அவ பாட்னு இருப்பா, ஸ்கூலுக்கு போவா, பியானோ கிளாஸ் போவா, அதுக்கப்புறம் அந்த டென்னிஸ் கிளாஸ் போவா, இந்த மாதிரி அவ பாட்னு அவ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பா அப்படின்னும் போது, சரி ஓகே உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணு என்ன பண்ணுவாலோ எல்லாமே டீடைலா சொல்லு அப்படின்னும் போது, ஆக்சுவலா நம்ம ஹீரோவுடைய கண்ணுக்கு அந்த பொண்ணே வந்து சொன்னா என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி காமிக்கிறாங்க. காலையில அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு டிரைவர் கூட கிளம்புறா. இவங்க கிளம்பி நேரா ஈஷா அந்த ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு போறாங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போது அங்க போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை காமிக்கிறாங்க. அவரு ஹாய் காமிக்கிறாரு, இவங்களும் ஹாய் சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்களாம். டெய்லி இந்த பொண்ணுக்கு டென்னிஸ் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போவாலாம். வாரத்துக்கு 3 நாள் மட்டும் பியானோ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பியானோ கிளாஸுக்கும் போவாலாம். பியானோ கிளாஸுக்கு போயிட்டு வரும்போது அந்த போஸ் இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஆளு கையை காமிக்கிறான். பியானோ கிளாஸுக்கு அந்த ஆளு ஏன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா பியானோ டீச்சரே அந்த போஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ வேற எந்த விஷயம்லாம் இந்த டிரைவர் கிட்ட ஷேர் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு வந்துட்டு இந்த மேக்ஸ் டீச்சரை பார்த்தாலே பிடிக்காது, அந்த ஆளுக்கும் என்ன பிடிக்காது, எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாரு. இந்த விஷயத்த நைனா வந்துட்டு டிரைவர் கிட்ட சொல்லிருப்பா போல. இந்த எல்லா விஷயத்தையும் டிரைவரும் சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நைனாவும் அந்த ஃப்ரெண்டுக்காரியும் பேட்மிண்டன் கிளாஸ்க்கு போயிருக்காங்க. அந்த டைம்ல கண்ணாடிக்காரனும் அங்க வந்து விளையாடிட்டு இருக்கான். இந்த பொண்ணு இந்த கண்ணாடிக்காரனையே பாத்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நைனா கிட்ட இவன் பார்க்கவே ரொம்ப ஹாட்டா இருக்கான், இவன் மட்டும் என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னும் போது அவனே சரியான காஜி, ஏண்டி இந்த மாதிரி பேசிட்டு இருக்க போடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இந்த எல்லாத்தையும் கண்ணாடிக்காரன் பார்த்துட்டான். பார்த்துட்டு நேரா இந்த பொண்ணு கிட்ட வரான். இவன் ஏதோ பேச போறான், ஏதோ பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நீ ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பிராவா வாங்கி வியர் பண்ணு, அதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த போஸை விசாரிக்கணும், கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பியானோ கிளாஸுக்கு போன்னு பீம் அமைச்சு வைக்கிறாரு. பீம் அங்க போனா போஸ் அங்க காணும், ஒரு லேடி டீச்சர் தான் இருக்காங்க. அங்க இருக்கிறது எல்லாருமே கொஞ்சம் பெண்களா மட்டும் தான் இருக்காங்க. இவனுக்கா ஒரு மாதிரி கோச்சமா இருக்கு, வாசிக்கவும் மாட்டான், உட்காந்து வேடிக்கையே பார்த்துட்டு இருக்கான். டீச்சர் கேக்குறாங்க, தம்பி நீ ஏதாவது வாசிச்சாதான் நீ கரெக்டா வாசிக்கிறியா இல்லையா, உனக்கு என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்லாம் கண்டுபிடிக்க முடியும், சும்மா வாசி பார்க்கலாம் அப்படின்னும் போது, இல்ல இல்ல எனக்கு ஒரே கூச்சமா இருக்கு, நான் போஸ் சார் கிட்ட மட்டும் தான் கத்துப்பேன், அவரை வர சொல்லுங்க அப்படின்னும் போது, ஆக்சுவலா அவர் வேற எங்கேயோ வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாராம், இப்போ இங்க கிடையாது அப்படின்னும் போது, அப்படின்னா அட்ரஸை கொடுங்க நான் போயிட்டு கத்துக்கிறேன் அப்படின்னும் போது, அட்ரஸ்லாம் இல்ல நம்பர் வேணா நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுக்குறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய மனைவியும் சாமி கும்பிடுறாங்க. கோவிலுக்குள்ள கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி ஊர் மக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால வெளியே நின்று சாமி கும்பிட்டு வந்துட்டு இருக்கும் போது எனக்கு ஒரே பயமா இருக்கு, நான் வந்துட்டு கிரைம்
கிரைம் ஸ்பாட்டுக்காச்சு போயிட்டு ஏதாவது விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கும் பெர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. அந்த நந்தினி மேடம் பார்த்தாலே ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்குது அப்படின்றாரு. இப்படி பேசிக்கிட்டு வந்துட்டே இருக்கும்போது அந்த ஏரியா ஆன்ட்டி ஒண்ணு வந்துட்டு, தம்பி உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, உன் வீட்டை சேர்ந்த பொண்ணு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா கூட கேஸ் எடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ ஹீரோக்கு என்னமோ ஸ்ட்ரைக் ஆகுது. ஆன்ட்டி நீங்க பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணை போயிட்டு பாக்குறாரு. வா உன்னுடைய வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைனாவுடைய அப்பா அம்மாக்கு கல்யாண நாள் வந்திருக்கும். அதுக்காக ஒரு ஃபேமிலியவே கொண்டு போயிருப்பாரு. டிரைவர், இந்த குட்டி பொண்ணு, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிருப்பாங்க. அப்போ அங்க போயிட்டு நிறைய போட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிருப்பாங்க. அந்த போட்டோஸ்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த குட்டி பொண்ணு காமிக்கிறா. அன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு அழகான ட்ரெஸ் போட்டுட்டு போனேன், எனக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோலாம் எடுத்து காமிக்கும் போது அதுல இருந்து சில போட்டோஸ் மட்டும் நம்ம ஹீரோ எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு 4-5 பேர் வந்து ஹீரோவை சுத்தி வளைக்கிறாங்க. நீ ஓடு ஓடு, இவங்க ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னும் போது குட்டி பொண்ணு ஓடுறா. அவங்க 4 பேரும் சேர்ந்துட்டு ஹீரோவை தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போயிட்டு அடிக்கும் போது இவரு கத்துறாரு, ஐயோ என்ன காப்பாத்து குட்டி பாப்பா, காப்பாத்து பாப்பா அப்படின்னும் போது இந்த குட்டி பாப்பா ஓடி வந்து கையில அந்த ஸ்ப்ரே வச்சிருப்பா, அதை மூஞ்சில அடிச்சு ஹீரோவை காப்பாத்துறா. இப்போ 2 பேரும் ஓடி வராங்க. அப்போ பீமோ ஹீரோவுடைய மனைவியும் வராங்க. இவங்க சண்டை போட்டு ஹீரோவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு அடிப்பட்ட காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. உனக்கு சண்டை போட தான் வராது, தப்பிச்சு ஓட கூடவா வரமாட்டேங்குது, தப்பிச்சு ஓடனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திட்டிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. போஸ்ட பார்க்கும்போது நாளைக்கு தான் அந்த கேஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதுல ஹீரோவையும் விக்னஸா சேர்த்திருக்காங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் கோர்ட்ல காமிக்கிறாங்க. கோர்ட்டே பரபரப்பா இருக்கு. முதல்ல நந்தினி தான் கேஸையே ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி டிரைவரை நம்பி 17 வயசு பொண்ணை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சா அந்த ஆளே இந்த மாதிரி நாசம் பண்ணி கொலை பண்ணிட்டா யாரு தான் இதுக்கப்புறம் டிரைவரை நம்புவாங்க? இப்ப அந்த டிரைவருக்கு இதுடா எல்லா எவிடன்ஸும் பக்காவா இருக்கிற காரணத்தினால இந்த கேஸை வந்துட்டு ரீஓபன் பண்ணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அந்த ஆளுடைய தூக்க நிப்பாட்டி வச்சிருக்கீங்க இல்லையா, அதை நிப்பாட்டிட்டு தூக்கல போடுங்க அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ வாதாட ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாமே சர்க்கம்டென்ஷியல் எவிடன்ஸ் மட்டும்தான், எதுக்குமே பக்காவான ப்ரூஃப் இவர் தான் பண்ணாரு, இவர் கொலை பண்ண விஷயத்த, இவர் அந்த மாதிரி பண்ண விஷயத்த இவங்க கண்ணால பார்த்தாங்க, அவங்க கண்ணால பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஸ்ட்ராங்கான ப்ரூஃபும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்போ 2 வக்கீலுமே ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஓபன் வாதத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து சரி ஓகே டீடைலா விசாரிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நந்தினியை விசாரிங்க அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய முதல் விக்னஸே நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லும் போது அவரு கோட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு வந்து நிக்கிறாரு. இவரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ரணஞ்சய தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியும் அப்படின்னு சொல்றாரு. என் வீட்டுக்கு பக்கத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது கடந்த 13ஆம் தேதி ரணஞ்சய்க்கும் மனைவிக்கும் சண்டை வரும்போது நீங்க தானே போயிட்டு சமாதானப்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே என்ன விஷயம் ஆச்சுன்னு காமிக்கிறாங்க. வழக்கம் போல ஹீரோ சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க ஏதோ சவுண்ட் கேக்குது. எல்லாருமே கூட்டமா கூடி நிக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா குட்டி பொண்ணுடைய அம்மா பேக்கோட இந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டுட்டு எங்கேயோ கிளம்புறாங்க. இவளை கூப்பிட்டுட்டு எங்க கிளம்புற, வா வீட்டுக்கு போலாம், எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னும் போது நீ தான் வீட்டுக்கே வரமாட்டியே, வீட்டுக்கு போயிட்டு மட்டும் என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு செமையா சண்டை போடும் போது அப்படின்னா வேலைக்கு போக தேவையில்லையா, வேலைக்கு போனாதான் சாப்பிட முடியும் அப்படின்னும் போது இல்ல நீ வேலை டைம் மீறியும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, கரெக்டா வீட்டுக்கே வரமாட்டே, ஆனா வேலைக்கு மட்டும் கரெக்டா போயிட்டு லேட்டா வர, என்ன உனக்கும் நைனாவுடைய அம்மாக்கும் கனெக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. இந்த விஷயம்லாம் ஹீரோ பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க, குழந்தைக்கு முன்னாடி இந்த மாதிரி சண்டை போடாதீங்க, நான் குழந்தைய தூக்கிட்டு போறேன், நீங்களா பேசி ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறமா குழந்தைய கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு குட்டி பொண்ணை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இந்த விஷயத்த ஹீரோ கோர்ட்ல சொல்லி முடிக்கும் போது அப்படின்னா ரணஞ்சய் வந்துட்டு ஷார்ட் டெம்பர் தானே, சீக்கிரமா கோவம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீங்க போலாம். இப்போ போஸ்ட் மார்ட்டம் பண்ண டாக்டர் விசாரிக்கணும் அப்படின்னும் போது அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நம்ம நந்தினி தான் விசாரிக்கிறாங்க. நீங்க தான் போஸ்ட் மார்ட்டம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா நான் தான் போஸ்ட் மார்ட்டம் பண்ணேன், அந்த ரணஞ்சயோடைய சீமன் சாம்பிளையும் இந்த பொண்ணுடைய உடம்புலையும் ஒரு சாம்பிள் கிடைச்சது, அந்த சாம்பிளையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எவ்வளவு நேரம் போஸ்ட் மார்ட்டம் பண்ணீங்க, எவ்வளவு டைம் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 5 மணி நேரம், 5 மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு டெட் பாடியவே கையில கொடுத்தாச்சு, ரிப்போர்ட்டையும் கொடுத்தாச்சு அப்படின்னும் போது எங்க நார்மலாவே போலீஸ் ப்ரொசீஜர்ல இந்த போஸ்ட் மார்ட்டம் முடிய 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க, வழக்கமாவே 2 நாள் தான் ஆகும் அப்படின்னும் போது நீங்க மட்டும் என்ன 5 மணி நேரத்துல போஸ்ட் மார்ட்டம் முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல சார் இது ஒரு முக்கியமான கேஸ், அதுவும் போக்சோ கேஸ், ஒரு பொண்ணை இந்த மாதிரி நாசம் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது பொதுமக்கள் எல்லாரும் கொந்தளிச்சு போயிருந்தாங்க, போலீஸும் பிரஷர் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாம சாம்பிள் எங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு, மேட்ச் பண்ணி பார்க்கும்போது பக்காவா மேட்ச் ஆகுது, இதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. சரின்னு இவரை
போ சொல்லிட்டு அதுக்கப்புறமா கண்ணாடிக்கார கூப்பிட்டு நந்தினி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ரணஞ்சய பார்த்தேன், அவன் வந்தா வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு மாதிரி கோவமா இருந்தான், கதவையே டமால்னு சாத்திட்டு உள்ளுக்குள்ள போனா, அதுக்கப்புறமா அவன் வெளியே வேகமா ஓடின விஷயத்த நான் அந்த லென்ஸ் மூலியமா பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஹீரோ கேக்குறாரு, நீ எதுக்காக சம்பந்தமே இல்லாம லென்ஸ் மூலியமா பார்த்த, இன்னொன்னு அவரு கோவமா தான் இருந்தாரு அப்படின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா அவன் வீட்டுக்குள்ள போகும்போதே கோவமா கதவை டமால்னு சாத்திட்டு போனா, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, யாரோ வேகமா ஓடுறாங்க, அந்த மாதிரி பார்த்துட்டு தான் நான் அந்த லென்ஸ் மூலியமா பார்த்தேன் அப்படின்னும் போது உடனே ரணஞ்சய் கத்த ஆரம்பிக்கிறாரு. அவன் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, கிடையவே கிடையாது, இவன் வந்துட்டு பொய் சொல்றான், இந்த மாதிரி இவன் ரணஞ்சய 9:30 மணிக்கு பார்த்திருக்க வாய்ப்பே இல்ல, ஏன்னா அவரு 9:30 மணிக்கு வீட்டுல இருந்திருக்காரு, பொண்ணு கூட சேர்ந்துட்டு கார்ட்டூன் பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, அதை உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கேக்குறாங்க. ப்ரூவ் பண்ண முடியும், நான் வந்துட்டு போலீஸை விசாரிக்கணும், கைது பண்ணாரு இல்லையா அந்த போலீஸை விசாரிக்கணும் அப்படின்னும் போது, இப்போ அவரை கூப்பிடுறாங்க. அவர்கிட்ட நீங்க வீட்டுக்கு போகும்போது என்ன விஷயமாச்சு, அந்த வீட்டுல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த போலீஸ் வீட்டுக்கு போறாரு, அப்பா அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க, 2-3 சொந்தக்காரங்க கூட வந்திருக்காங்க. போலீஸ் போயிட்டு பாக்குறாரு, யாரு நீங்களாம் கிரைம் ஸ்பாட்ல இந்த வீட்டுல என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க எல்லாருமே என் சொந்தக்காரங்க, யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும், நீ போயிட்டு ரணஞ்சயை அரெஸ்ட் பண்ணு, இங்க நின்னு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா திட்டி அனுப்புறாரு. இந்த விஷயம் தான் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் போயிட்டு ரணஞ்சய கைது பண்ணோம் அப்படின்னும் போது, ரணஞ்சய கைது பண்ணீங்களே, கொலை செய்ய பயன்படுத்தின அந்த ஆயுதத்தை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இன்னும் கண்டுபிடிக்கல, எங்க போச்சுனே தெரியல அப்படின்னு சொல்றாரு. எங்க எந்த ஐ விட்னஸும் கிடையாது, ரணஞ்சய் தான் கொலை பண்ணாரு அப்படின்றதுக்கு எந்த விதமான பக்காவான எவிடன்ஸும் கிடையாது, கிரைம் ஸ்பாட்டையும் கண்டாமினேட் பண்ணிட்டாங்க, இதை வச்சு நீங்க வந்துட்டு ரணஞ்சய் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்றீங்க, சும்மா அங்க இருக்கவங்க சொன்னதை வச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே நந்தினி எந்திரிக்கிறாங்க. இவரு இப்போ தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு கோர்ட்டுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த பொண்ணுடைய பாடியில ஒரு சீமன் சாம்பிள் இருந்திருக்கு, அதையும் ரணஞ்சயோடைய சாம்பிளையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது பக்காவா மேட்ச் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் போலீஸ் வேற என்ன விஷயத்த பார்க்க போறாங்க, வேற என்ன விஷயத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ண போறாங்க, அவ்வளவுதான், எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேஸையே க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்து வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுல உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டி கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அந்த நந்தினி மேடம் எப்படி வாதாடுறாங்க, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, அவங்கள எதிர்த்து ஒரு பாயிண்ட் கூட வைக்கவே முடியல, அவ்வளவுதான் போச்சு, தோக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க. எங்க புலம்பாதீங்க, சீதாராம் கங்குலி எவ்வளவு பெரிய வக்கீல், அவரையே எதிர்த்து நீங்க கேஸை வின் பண்ணீங்க, இவங்கெல்லாம் என்ன கண்டிப்பா உங்க பக்கம் தான் தீர்ப்பு வரும், நீங்க வந்துட்டு நல்லா வாதாடுவீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன உதவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நைனாவுடைய ஃப்ரெண்டு அந்த ஈஷாவை வந்துட்டு லீகலா விசாரிக்க முடியல, பெர்மிஷன் கேட்டா கொடுக்க மாட்டாங்க, நீ யாருக்கும் தெரியாம போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசி பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஓகே பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா தாடிக்கார ஃப்ரெண்டு எங்க, பீம் எங்க, ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பீம் கிட்ட சொல்லி நான் அந்த வாட்ச்மேனை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னும் போது, அவன் ஏதோ ஒரு பார்ல வாட்ச்மேனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான், அங்க இருந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி இந்த வாட்ச்மேனையும் சேர்த்து போட்டோ எடுத்து அமுச்சு விட, நம்ம ஹீரோ மனைவி கிட்ட இந்த போட்டோவை காமிக்கிறாரு. இதே போட்டோல ஒரு சிவப்பு சட்டக்காரர் இருக்கான். இவன் உனக்கு ஞாபகம் இல்லையா, இவன் தான் அன்னைக்கு 4 பேர் கூட வந்து உன்னை அடிச்சான், நானும் பீமும் சேர்ந்துட்டு இவனை தான் அடிச்சு உன்னை காப்பாத்தணும், மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயோ இவன் தானே அது, மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பீமுக்கு கால் பண்ணி, நீ அந்த சிவப்பு சட்டக்காரனை ஃபாலோ பண்ணு, அவன் எங்க போறான் எங்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாரு, நானும் வழியில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். இப்ப அந்த சிவப்பு சட்டக்காரன் வெளியே போகும்போது பீம் பின்னாடியே போறாரு. இந்த மாதிரி எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, இப்பதான் கால் பண்ணாங்க, எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், போகிற வழியில இறக்கி விடுங்க அப்படின்னும் போது அவனும் பிக்கப் பண்ணி கொண்டு போறான். போற வழியில நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவை பார்த்தோன்னே இவனும் அந்த வண்டியை விட்டு இறங்கி வர, அட பாவி அவனை ஃபாலோ பண்றா அப்படின்னா அவன் கூடயே போயிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் எனக்கு இப்ப அவனை பத்தி எல்லாமே தெரியும், ஒரு பொண்டாட்டி 2 வப்பாட்டியோட பயங்கர குதூகலமா வாழ்ந்துகிட்டு இருக்கான், வீட்டுல கூட என்ன பிடிக்கும் அப்படின்னு கூட தெரியும், இவன் யாரு அப்படின்னா லோக்கல் ரவுடி, இந்த பெரிய பெரிய ஆட்களுக்காக வேலை செய்யறவன், அரசியல்வாதி, பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காசு கொடுத்து என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுவானா, இவ்வளவு ஏன் இப்ப எங்க போயிட்டு இருக்கான்னு கூட தெரியும், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிளம்புறான். ஆனா பாவி ஒரு அரை மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறாரு. இப்ப இவங்க கிளம்பி ஒரு ஸ்பாட்டுக்கு போறாங்க. அதே டைம்ல அந்த சிகப்பு சட்டக்காரனும் ஒரு பெரிய வீட்டுக்குள்ள போறான். வீட்டு வாசல்ல போலீஸ்லாம் நிக்கிறாங்க. அங்க இருக்க கடைக்காரர்கிட்ட போயிட்டு ஏன் அங்க போலீஸ்லாம் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது மினிஸ்டர் வீடு அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு
இவனுக்கும் மினிஸ்டருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சரி ஓகே, இவன் எங்க போறான் எங்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டாரு. அவன் உள்ளுக்குள்ள போயிட்டு மினிஸ்டர் மீட் பண்றான். ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஆளு மினிஸ்டர் போல மக்களே. அவர் யார்ட்டையோ கோவமா போன்ல பேசிட்டு இருக்காரு. பேசி முடிச்சுட்டு ரவுடி கிட்ட நீ என்ன பண்ணு, அவனை ஜெயிலுக்குள்ளேயே வச்சு கொலை பண்று, ஆனா அது கொலை மாதிரி தெரியக்கூடாது, தற்கொலை மாதிரி தெரியணும், யாரும் இந்த விஷயத்துல மாட்டக்கூடாது, பார்த்து பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணுடைய அப்பாவை ஜெயிலுக்குள்ளேயே வச்சு கொலை பண்ணும் அப்படின்னு சொல்ல இவனும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அடுத்து ஹீரோவுடைய மனைவியை காமிக்கிறாங்க. இவங்க போயிட்டு ஃப்ரெண்டுக்காரியை மீட் பண்ணி இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு இறந்து போனாங்க இல்லையா, நைனாவுடைய கேஸ் விஷயமா பேசணும் அப்படின்னும் போது பேச முடியாது, அந்த கேஸை பத்தி பேச எனக்கு விருப்பமே கிடையாது, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னும் போது எனக்கு புரியுது உனக்கு எல்லாமே தெரியும், வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிக்காரன் உன்னை மிரட்டிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னும் போது இந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ நைனாவுடைய அம்மாவை ஃபாலோ பண்றாரு. இவங்க எங்க போறாங்க அப்படின்னா கட்டி கட்டாம விடப்பட்ட ஒரு பாதி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்க்கு போறாங்க. அது கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கு. அதை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஏதோ கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதே டைம்ல ஜெயிலுக்குள்ள வச்சு யாரோ 2 பேரு இந்த ரணஞ்செய்ய வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. அவரு கைய வெளியே விட்டு அந்த கொலை பண்றதை தடுக்க ட்ரை பண்ணும் போது கையை கிழிச்சு விட்டு, அதாவது கையை அறுத்துக்கிட்டு சாக ட்ரை பண்ணாரு அப்படின்ற மாதிரி செட் பண்ணி விட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ரத்தம் போக போக மனுஷன் மயக்கமாயிட்டாரு. இதோட 5வது எபிசோட் முடியுது. இப்போ 6வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே பீம் வந்துட்டு அந்த ரவுடிய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அந்த ஆளு எங்கேயோ இருந்துட்டு யாருக்கோ கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். எல்லாமே முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பக்கம் இருக்கவங்க என்ன பேசினாங்க அப்படின்லாம் நமக்கு கேட்கல. சரி ஓகே, நீ ஜெயில இருந்துலாம் கால் பண்ணாத, முதல்ல வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இந்த விஷயத்த நம்ம பீம் கேட்டு உடனே ஹீரோக்கு கால் பண்றான். இந்த ரவுடி பையன் வந்துட்டு ஏதோ ஜெயிலு வேலை முடிஞ்சுதா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏதோ தப்பா தோணுது, நீங்க வந்துட்டு அந்த குட்டி பொண்ணுடைய அப்பா நல்லா இருக்காருன்னு பாருங்க, சேவ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ உடனே ஜெயிலுக்கு வார்டனுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணா யாருமே போன் எடுக்க மாட்டாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா ஹாஸ்பிடல்ல காமிக்கிறாங்க. அவருக்கு கையறுத்துட்டு தற்கொலைக்கு ட்ரை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ குட்டி பொண்ணை கூட்டு வந்திருக்காரு. குட்டி பொண்ணு அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு போது போலீஸ் விடவே மாட்டாரு. நம்ம ஹீரோ கெஞ்சி கேட்கிறாரு, நான் வந்துட்டு எல்லாமே தெரியும், எனக்கு பர்மிஷன் வாங்கணும், எனக்கு புரியுது, ஆனாலும் குட்டி பொண்ணு ரொம்ப ஆசைப்படுறா, நாங்க வந்துட்டு கிட்ட போயிட்டு பேச போறது கிடையாது, தூரமா இருந்து பாக்குறதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுங்க அப்படின்னும் போது முடியவே முடியாது அப்படின்னு. சரி வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா நம்ம ஹீரோவும் குட்டி பொண்ணை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்ப. அப்ப இந்த பொண்ணு புலம்பிட்டே வரா, அம்மா எப்படி இறந்து போனாங்களோ அதே போல அப்பாவும் இறந்து போயிட்டாரு போல, அதான் இந்த போலீஸ் நம்மள பார்க்க அலோவ் பண்ண மாட்டாரு அப்படின்னும் போது அந்த போலீஸ்க்கே கஷ்டமா இருக்கு. இல்ல பாப்பா, உங்க அப்பாக்கு ஒன்னும் ஆகல, சாகல அப்படின்னும் போது ஹப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் இவங்களுக்கு நிம்மதியா இருக்கு. அடுத்து நம்ம ஹீரோ நைனாவுடைய வீட்டுக்குள்ள எப்படியாச்சும் போனோம், நமக்கு தான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பீமை வந்துட்டு அங்க உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்ட் பண்ண வச்சுட்டு யாருக்கும் தெரியாம உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி நைனாவுடைய வீட்டுக்குள்ளேயே போயிட்டு கொசு மருந்து அடிக்கிற மாதிரி போயிருக்காரு. அப்பா எவ்வளவு சொல்றாரு, நாங்க வர சொல்லவே இல்ல, நீங்க எதுக்காக வந்தீங்க, யார் கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேபி உங்க மனைவியா இருக்கலாம், கால் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு கொசு மருந்து அடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அவரால் எவ்வளவு முடியுமோ போட்டோலாம் எடுத்து முடிக்க அதுக்குள்ள நைனாவுடைய அப்பா மனைவிக்கு கால் பண்ணி கேட்டு, ஏன்பா என் மனைவியும் கால் பண்ணி கூப்பிடவே இல்லையா, நீ கரெக்டா தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா நான் 10வது மாடிக்கு வந்திருக்கேன் அப்படின்னும் போது, யாவ் இது 9வது மாடி 10வது மாடி கிடையாது அப்படின்னும் போது, ஐயோ சாரி நான் மறந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிச்சுட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கோர்ட்ல காமிக்கிறாங்க. கோர்ட்ல நம்ம ஹீரோ அன்னைக்கு நம்ம ரணஞ்செய் வந்துட்டு கடைக்காரர்கிட்ட போயிட்டு சில விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருப்பாரு இல்லையா, அதனால கடைக்காரர் கூட்டிட்டு வந்து அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கடைக்காரர் சொல்றாரு, கரெக்டா ரணஞ்செய் வந்தாரு, பொண்ணுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு, நான் பார்த்தேன் அப்படின்னும் போது டைம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது ஒரு 8:08 இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரணஞ்செய் வீட்டுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் எப்போ வெளியே வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா அவர் வீட்டுக்குள்ள போற விஷயத்த பார்த்தேன், நான் ஒரு 10 மணிக்கு கடையை க்ளோஸ் பண்ணேன், அது வரைக்கும் அவர் வெளியே வரவே இல்லை, அதுக்கப்புறம் நான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னும் போது இப்ப நம்ம ஹீரோ ப்ரூவ் பண்றாரு, இந்த மாதிரி இவர் தான் முக்கியமான சாட்சி, இவர் பார்த்திருக்காரு, ரணஞ்செய் வந்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வரவே இல்லை அப்படின்ற விஷயத்த இவர் பார்த்திருக்காரு, இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்போ நந்தினி வராங்க. பல நாட்களுக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவத்தை எப்படி அச்சு பெசங்காம கரெக்டா சொல்ல முடியுது, எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன்னா அன்னைக்கு அவர் வந்து இந்த விஷயம்லாம் வாங்கும் போது கரெக்டா என் மச்சான் கால் பண்ணா, மச்சான் கிட்ட பேசின விஷயம், அதுக்கப்புறம் ரணஞ்செய் வந்து பேசிட்டு போன விஷயம், வாங்கிட்டு போன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்படின்னும் போது, சரி ஓகே மொபைலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஏதோ செக் பண்ணி பாக்குறாங்க. நேத்து நைட்டு கூட உங்க மச்சான் கால் பண்ணிருக்காரு, நேத்து நைட்டு உங்க மச்சான் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் போது கடைக்கு யார் வந்தாங்க கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னும் போது
இவர் யோசிக்கிறாரு, ஞாபகமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்துட்டு சும்மா ஏதோ என்னைக்கோ வந்த விஷயத்த அன்னைக்கு தான் ரணஞ்சய் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நேத்து என்ன விஷயம் ஆச்சு, நேத்து யாரு கடைக்கு வந்தா அப்படின்ற விஷயமே இவருக்கு ஞாபகம் இல்லாத போது எப்படி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம்லாம் ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்கு. இவர் வந்துட்டு கரெக்டா சொல்ல மாட்டாரு. இந்த சாட்சியை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. அடுத்து நைனாவுடைய கேர்டேக்கர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவருடைய பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நைனா போயிருக்காங்க. அதாவது அந்த பொண்ணு இறந்து போறதுக்கு முன்னாடி மக்களே இந்த பொண்ணு போயிருக்கா. அந்த டைம்ல அங்க இருக்கிற மத்த பசங்களாம் சேர்ந்துட்டு இந்த பொண்ணை தம்மடி அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி இருக்காங்க. இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்ல கட்டாயப்படுத்தி ஒரே ஒரு பஃப் அப்படின்னும் போது அந்த டைம்ல தனஞ்சய் உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பையனை காது மேலே ஒரு போடு போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, ஏன்டா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு பொண்ணு அங்கிருந்து கூட்டு இருக்காரு. இதை இந்த கேர்டேக்கர் சொல்லி முடிக்கும் போது பாத்தீங்களா அந்த பொண்ணை தனஞ்சய் வந்துட்டு எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிட்டு இருக்காரு, அவர் எப்படி கொலை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு பேரு அக்கறை கிடையாது, பொசசிவ்னஸ். தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை வேற ஒருத்தன் இந்த மாதிரி பண்றானே, டீஸ் பண்ற மாதிரி பண்றான், கட்டாயப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் கோவப்பட்டிருக்காரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம ஹீரோ என்னதான் மூச்சு பிடிச்சு பேசி ஒரு இதுவை காமிச்சாலும் அதை ஈஸியா இவங்க தவிடுபடி ஆக்கிடுறாங்க. அடுத்து அந்த பாட்டியை கூட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு ரணஞ்சய தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியும், ரொம்ப நல்ல பையன், நான் கூட வேலைக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி அந்த பொண்ணு இறந்து போனாலே அன்னைக்கு நீங்க என்ன விஷயம் பாத்தீங்க, ஏதாவது வித்தியாசமா சவுண்ட் கேட்டீங்களா, வித்தியாசமான நபரை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முதல்ல யாரோ சத்தமா கதவை க்ளோஸ் பண்ற மாதிரி சவுண்ட் கேட்டேன், அது என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு லென்ஸ் வழியா பார்க்கும்போது யாரோ ஒல்லியா, அது கண்டிப்பா தனஞ்சய் கிடையாது, தனஞ்சய் குண்டா இருப்பான், யாரோ ஒல்லியான ஒரு மனுஷன் பயங்கர வேகமா ஓடி போற விஷயத்த பார்த்தேன், செருப்ப கூட ஒழுங்கா போடாம ஓடி போற விஷயத்த பார்த்தேன் அப்படின்னும் போது அப்போ நந்தினி வந்து கேக்குறாங்க, நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்களே அது எவ்வளவு பவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 4.5 அப்படின்றாங்க. 4.5 அப்படின்னா ரொம்ப அதிகமான பவர் போல. ஆக்சுவலா நாலாம் 12 போட்டிருக்கேன், அந்த 4 ரொம்ப அதிகமான பவர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பார்க்கும்போது கண்ணாடி போட்டிருந்தீங்களா போடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வீட்டுல இருக்கும்போது பெருசா போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க பார்க்கும்போது கண்ணாடி போடல அப்படின்னா கண்ணாடி போடாம பார்க்கும்போது குண்டா இருக்க மனுஷன் கூட ஒல்லியா தெரிய வாய்ப்பு இருக்கு, அதையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கொஞ்சம் தூரமா போய் நிற்கும் போது இப்போ நான் உங்களுக்கு எப்படி தெரியுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொஞ்சம் ஒல்லியா தெரியுறீங்க அப்படின்னு. இந்த விஷயம் தான் அங்கேயும் நடந்திருக்கு. தனஞ்சய் ஓடி போகும்போது இவங்க பார்த்திருக்காங்க, கண்ணாடி போடாம பார்த்ததுனால அது தனஞ்சயா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. சோ இவங்க சாட்சியை ஏத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாதாட சரி ஓகே நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. நம்ம ஹீரோக்கு மனசே உடஞ்சு போச்சு. இப்போ ஜட்ஜி என்ன சொல்றாரு அப்படின்னா அவ்வளவுதான், இந்த கேஸே முடிய போது, இதுக்கப்புறம் விசாரிக்க ஒண்ணுமே இல்ல, க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஒரே ஒரு நாள் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. யோ உனக்கு இன்னும் எத்தனை நாளையா டைம் கொடுப்பாங்க, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, டைம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி பயங்கரமா வாதாடுறாங்க. கோர்ட்லயே ஹீரோ கிட்ட சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோ பொலைட்டா தான் பேசுறாரு, இங்க பாருங்க அவன் எந்த விதமான தப்பும் பண்ணல, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜட்ஜி பாக்குறாரு. சரி ஓகே இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான், இன்னும் ஒரே ஒரு வாய்தா, அதுக்கப்புறம் டைம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் முடியுது. அடுத்து நம்ம ஹீரோ ஏதோ ஒரு அயன் கடைக்கு போயிட்டு யாருடைய போட்டோவையோ காமிச்சு இந்த நபரு வழக்கமாவே உங்களுக்கு துணி அயன் பண்ண கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொடுப்பாங்க, ஆனா கடந்த ஒரு வாரமா ஒண்ணுமே கொடுக்கவே இல்லை அப்படின்னும் போது ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அடுத்து அவர் என்ன சொன்னாரு அப்படின்லாம் காமிக்கல. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோ நைனாவுடைய அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு பில்டிங்க்கு போயிட்டு வந்தாரு பாத்தீங்களா. ஆக்சுவலா இவங்க எதுக்காக அந்த பில்டிங்க்கு போனாங்க அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஓனருக்கும் இந்த லேடிக்கும் ஏதோ ஒரு லிங்க் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. மேபி அந்தால பார்க்கதான் போனாங்களா என்னன்னு தெரியல. இப்போ அந்த பில்டிங்ல கண்டிப்பா என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பீமையும் பொண்டாட்டியும் அமுச்சு விட்டு அங்க ஒர்க் பண்றவங்க மாதிரி போ சொல்லிட்டு அங்க என்ன விஷயம் நடக்குது போயிட்டு கண்காணிங்க, ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க போயிட்டு ஒர்க் பண்றாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது ஒரு விலை ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு சிகரெட் டப்பாவை பாக்குறாங்க. இங்க ஒர்க் பண்றவங்க எவ்வளவு அதிகமான விலை கொடுத்து சிகரெட் வாங்கி பிடிக்க வாய்ப்பே இல்ல, வேற யாரோ இங்க இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டு பார்க்கும்போது அங்க யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட டேய் நான் கல்கத்தா போலீஸ்டா அப்படின்னும் போது அந்த பையன் ஷாக் ஆகுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்ப அப்படியே கடைசி எபிசோட் 7வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே இன்னைக்கு தான் ஃபைனல் இயரிங் மக்களே. இன்னைக்கு விட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம ஹீரோக்கு ஜுரமே வந்துருச்சு. அங்க நந்தினி மேடம் என்ன பாயிண்ட் எல்லாம் அடுக்கி வைக்க போறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜுரம் வந்துருச்சு. மனைவி தான் மாத்திரை எல்லாம் போட்டு அந்த குட்டி குழந்தைங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்தி அனுப்புறாங்க. கண்டிப்பா நீங்க இந்த கேஸ்ல வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி
கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்டுக்கு போயிட்டு இவர் போயிட்டு அந்த வீட்டை போட்டோ எடுத்துட்டு வந்தாரு பாத்தீங்களா, நயனாவுடைய வீட்டை. அந்த போட்டோலாம் சிலதை காமிக்கிறாரு. மொத்தமா 3 பெட்ரூம். ஒரு பெட்ரூம் மெயின்ல ஹாலுக்கு பக்கத்துலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா நயனாவுடைய பெட்ரூம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னும் 2 பெட்ரூம் இருக்கு. அந்த பெட்ரூம்ல போலீஸ் செக் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது செக் பண்ணலையா. இவங்க நேரா போயிருக்காங்க, டெட் பாடியை கைப்பற்றி இருக்காங்க, அங்க இருக்க எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா நேரா போயிட்டு ரணஞ்சய கைது பண்ணிருக்காங்க. அந்த ரூம்குள்ள கூட கொலை பண்ண கொலைகாரன் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அதையே இவங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா கொலைகாரன் யாருன்னு தெரியும். அதுக்கப்புறம் போயிட்டு எதுக்காக அந்த ரூம் எல்லாம் செக் பண்ண போறாங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் போலீஸ் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லும்போது, அது மட்டும் இல்லாம சும்மா அசியூம் பண்ணிட்டு கோர்ட்ல வந்து பேசக்கூடாது அப்படின்னும் போது ஆக்சுவலா ரணஞ்சய் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அசியூம் பண்ணி தான் தனஞ்சய அரெஸ்ட் பண்ணீங்க. தனஞ்சய் இல்ல மக்களே, ரணஞ்சய். அவரை அரெஸ்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா தான் அந்த சீமன் சாம்பிள்லாம் மேட்ச் பண்ணி பார்த்து அவர் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி உங்க பார்வையில அவர் உள்ள இருக்காரு. அதை நான் அசியூம் பண்றேன் அப்படின்னா இது மட்டும் அசியூம் பண்ண விஷயம் கிடையாது அப்படின்னும் போது நந்தினியால ஒண்ணுமே பேச முடியல. இதே டைம்ல ஹீரோவுடைய மனைவி வராங்க. அவங்க வந்து நான் இந்த மாதிரி ஈஷா கிட்ட போயிட்டு பேசினேன், அந்த ஃப்ரெண்டுக்காரி கிட்ட பேசும்போது நிறைய உண்மையை கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலா நயனாவுடைய அம்மா இந்த விஷயத்த வெளியாட்டியும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதுனாலையும் அதுக்கப்புறம் அந்த கண்ணாடிக்காரன் பிளாக்மெயில் பண்ணதுனாலையும் இந்த பொண்ணு வாயை திறக்காம இருக்கா. இந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிச்சா நிறைய உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது உடனே நந்தினி எந்திரிச்சு அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஈஷாக்கு இன்னமும் 18 வயசு ஆகலையா, அந்த பொண்ணு மைனரு, அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது இல்ல அந்த பொண்ணுக்கு போன வாரம் தான் 18வது பர்த்டே முடிஞ்சிருக்கு. சோ அந்த பொண்ணுக்கு 18 வயசு முடிஞ்சு போச்சு, அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னும் போது அந்த பொண்ணே வரா. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றா அப்படின்னா கண்ணாடிக்காரன் சும்மா இருக்காம நயனாவை ஃபாலோ பண்ணுவான், நயனா கிட்ட போயிட்டு வடிவான், ஒன்னா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேவலமான வேலையெல்லாம் பார்த்திருக்கான். அந்த விஷயத்தை இந்த பொண்ணு நோட் பண்ணிருக்கா. நயனாவுடைய அம்மா கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க வான் பண்ணி அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. வெளியே தெரிஞ்சா அவமானமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியாட்டியும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நயனாவும் வெளியே சொல்லவே இல்லை, இந்த ஃப்ரெண்டுக்காரையும் வெளியே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறா. அடுத்து நம்ம ஹீரோ பியானோ டீச்சரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. உனக்கும் நைனாக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கனெக்ஷன் அப்படின்னா நான் டீச்சரு, அவங்க ஸ்டூடெண்ட், அதை தவிர வேற எந்த கனெக்ஷனும் கிடையாது அப்படின்னும் போது உண்மையா அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ்வளவுதான் அப்படின்றாரு. சரி போயிட்டு நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அம்மாவை கூப்பிடுறாரு. அவங்கள கூப்பிட்டு நைனாவுடைய அம்மா அப்பாவுடைய வெட்டிங் டேக்கு நம்ம டிரைவர் குடும்பத்தோட போனாரு. அன்னைக்கு எடுத்த போட்டோலாம் கூட நம்ம ஹீரோ குட்டி பொண்ணு கிட்ட கேட்டு வாங்கினாரு பாத்தீங்களா. அந்த போட்டோவையும் அதுக்கப்புறம் ஹீரோவே அந்த வீட்டுக்கு போயிட்டு யாருக்கும் தெரியாம போட்டோ கிளிக் பண்ணிட்டு வந்தாரு பாத்தீங்களா. அந்த போட்டோவையும் மாத்தி மாத்தி காமிக்கும் போது ஹால்ல இருந்த அந்த டேபிள் மட்டும் ஒண்ணு மிஸ் ஆகுது மக்களே. அந்த கண்ணாடி டேபிள் மட்டும் எப்படி காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்கும் போது அது உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தியாச்சு. அதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எப்போ அந்த டேபிள் உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 1 வாரம் 2 வாரம் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அபார்ட்மெண்ட்ல இந்த கிளீன் பண்ற வேலையெல்லாம் பாப்பாரு பாத்தீங்களா. அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது நைனா மேடம் என்னைக்கு இறந்து போனாங்களோ அன்னைக்கு தான் இந்த டேபிளும் உடைஞ்சு போச்சு, நான் கூட எப்படி உடைஞ்சு போச்சு ஏதா உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கிளீன் பண்ணு, அந்த வேலையை மட்டும் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. போலீஸ் கிட்ட சொன்னா அவங்க கூட கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப மறுபடியும் அம்மா கிட்ட கேட்கும் போது என் பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா எது எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஞாபகமே இல்ல, நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி உங்களுக்கு ஒரு பையன் இருக்காரு, அவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் லண்டன்ல படிக்கிறான், இங்க இல்ல அப்படின்னு சொல்லும் போது அப்படியா, நேத்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்து ஒரு பையனை கைது பண்ணிருக்காங்க, அந்த பையன் யாருன்னு பாருங்க அப்படின்னா அந்த பையன் வேற யாரும் கிடையாது, இவங்களுடைய பெரிய பையன். மொத்தமா இவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸ்டார்டிங்லயே இந்த பையனை பத்தி பேசியிருப்பாங்க. பெருசா இந்த பையன் தேவைப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பையன் தான் முக்கியமான கல்பிரேட் போல மக்களே. இப்போ இந்த பையனை பார்த்தவனே ஆக்சுவலா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல யாரோ தம் அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க பாத்தீங்களா, அது வேற யாரும் கிடையாது, இந்த பையன் தான். இந்த பையனை பார்த்தவனே இவனை ஏன் கூட்டிட்டு வரீங்க, இவனுக்கு சிவியரான ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு, வெளியெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது, அதனால தான் தனியா இருக்க சொன்னேன், இவனை ஏன் இங்கெல்லாம் பப்ளிக்கா கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கா, ஆனா இந்த பையன் பயங்கர தூசி பறக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்துட்டு தம்மலாம் ஆடுகிறான், அப்ப எதுவும் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அம்மாவால ஒண்ணுமே பேச முடியல. ஏமா நீ போயிட்டு உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை கூப்பிடுறாங்க. இந்த பையன் வந்துட்டு அந்த சாட்சி சொல்ற கூண்டுக்கு வரான். நீ எப்போ ஊர்ல இருந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஊருக்கு வந்து 1 வாரம் ஆகுது அப்படின்றான். 1 வாரம் ஆச்சு அப்படின்னா நீ ஏன் வீட்டுக்கே போவே இல்ல, உன் தங்கச்சி இறந்து போனது கூட ஏன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா எனக்கு தெரியவே தெரியாது, தங்கச்சி இறந்து போன விஷயமே தெரியாது, எனக்கு ஆஸ்துமா ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போனா
மத்தவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னா வீட்டுக்கு போவே இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனா உன்னை ஒருத்தர் பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அயன் கடையில போயிட்டு ஹீரோ பேசினாரு பாத்தீங்களா, அந்த நபரை கூட வந்து கேட்கும் போது நான் இவரை பார்த்தேன். நைனா என்னைக்கு இறந்து போனாங்களோ அன்னைக்கு ஒரு 9 மணி கிட்ட இருக்கும். அந்த டைம்ல டாக்ஸில வந்து இறங்கினாரு அப்படின்னு சொல்றாங்க. 9 மணின்னு எப்படி கரெக்டா சொல்றாரு அப்படின்னா, அந்த குட்டி பையன், இவருக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான், அந்த பையன் கூட உட்கார்ந்து போன்ல அந்த கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கான். கார்ட்டூன் முடிய போற டைம்ல கரெக்டா இவர் வந்து டாக்ஸில இருந்து இறங்கினாராம். இதுக்கப்புறமாச்சு உண்மையை பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, ஆமா நான் வந்துட்டு சர்ப்ரைஸா வீட்டுக்கு வந்தேன், யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன் அப்படின்னும் போது, நீ வீட்டுக்கு போகும்போது தான் அந்த பியானோ டீச்சரை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனும் ஆமா அப்படின்னு சொல்ல, அந்த ஆளு எந்திரிச்சு நான் வந்துட்டு கொலையெல்லாம் பண்ணல, நான் ஒண்ணுமே பண்ணவே இல்ல, எனக்கும் நைனாக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, மத்தபடி நான் கொலையெல்லாம் பண்ணல அப்படின்னும் போது இந்த ஆளு கோவத்துல உண்மையை சொல்லிட்டாரு. சரி ஓகே நீ போ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பியானோ டீச்சரை கூப்பிட்டு அவர்கிட்ட உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போது, இவரு நைனாவை லவ் பண்ணிருக்காரு, 2 பேருமே லவ் பண்ணிருக்காங்க, இவர் வேற ஒரு ஊருக்கு போறாராம், அதுக்கு முன்னாடி நைனாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து கசமசாலாம் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு உம்மா கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அதே டைம்ல சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு அண்ணன் வந்தான் பாத்தீங்களா, அவன் சர்ப்ரைஸா இதை பாக்குறான். பார்த்துட்டு என்ன கருமண்டை இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியானோ டீச்சருடைய காதாமட்டிலே ஓங்கி ஒரு போட்டு என்ன காரியம்டா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒண்ணு இல்ல நானும் தங்கச்சியும் லவ் பண்றோம், சொன்னா கேளு அப்படின்னும் போது ஒழுங்கா இங்கிருந்து போயிடு இல்லனா என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு இவன் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஓடும் போதுதான் செருப்ப கூட ஒழுங்கா மாட்டாம ஓடி இருப்பான். இததான் பாட்டி பார்த்திருப்பாங்க. இப்போ பாட்டி எஞ்சி சொல்றாங்க, நான் தான் சொன்னல இவனை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நான் பார்த்தது ரணஞ்செய்ய கிடையாது வேற ஒரு ஆளு அப்படின்னு சொன்னா கூட அந்த லேடி நம்பவே இல்ல, நான் பார்த்தது இவனதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் போயிட்டேன், அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சுன்னா தெரியவே தெரியாது, நான் கொலை பண்ணல அப்படின்னும் போது இப்போ மறுபடியும் அண்ணன்காரனை கூப்பிட்டு வச்சு, இங்க பாரு உன் தங்கச்சி பயங்கர வயசான ஒரு ஆள் கூட, அதுவும் உங்க ஜாதிக்கும் உங்க மதத்துக்கும் உங்களுடைய இதுக்கும் செட்டே ஆகாத, உங்க ஸ்டேட்டஸ்க்கு செட் ஆகாத ஒரு ஆளை லவ் பண்ணிட்டு இருக்கா, வீட்டுக்கு கூப்பிட்டு கசமசாலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னும் போது உனக்கு கோவம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்றாரு. இந்த பையன் ஸ்டார்டிங்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னாலும் ஒரு கட்டத்துக்கு மேல ஆமா நான் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். அம்மா ஏஞ்சி கத்துறாங்க, சொல்லாதடா அப்படின்னும் போது அவ்வளவுதான் இந்த பையன் சொல்லியே முடிச்சிட்டான். இதுக்கப்புறம் கத்தி என்ன பலன், சரி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப அப்படியே நமக்கு பிளாஷ்பேக் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் செமையா வெறியா கத்திக்கிட்டு இருக்கான், ஒழுங்கா போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா அப்படின்னும் போது இந்த பொண்ணு அப்பயும் போகாம, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் அவரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச, இவன் கடுப்பாயிட்டு காது மேலேயே தங்கச்சியை ஓங்கி ஒரே போடு. அடிச்ச அடியில அந்த பொண்ணு அங்க இருக்க கண்ணாடி டேபிளுக்கு மேல ஒழுக, அந்த கண்ணாடி வந்துட்டு கழுத்துல குத்தி அவ்வளவுதான் அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட் இறந்தே போயிட்டா. இதுக்கப்புறமா தான் வெளியே போன அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. டேய் நீ எப்படா வந்த அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கேட்டுக்கிட்டு வந்தா பொண்ணு இறந்து கிடக்குறா. ஐயோயோ அநியாயமா பொண்ணை கொலை பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சமையா அடிக்கிறாங்க. சரி ஓகே நீ போ நான் பாத்துக்கிறேன், என்னதா இருந்தாலும் பையனாச்சே, இந்த பையனை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. புருஷனும் பொண்டாட்டியும் பேசி முடிவு பண்ணி பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ செக்யூரிட்டி எல்லாம் கூப்பிட்டு காசை கொடுத்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா என் பையன் வரவே இல்லை, இதை மட்டும் சொல்லுங்க, மத்த எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காரன் அந்த ஆளுக்கு கால் பண்ணி, நான் உனக்காக எவ்வளவு உழைச்சிருக்கேன், நீ எனக்காக என் பையனை காப்பாத்து, என் பையன் வந்துட்டு சேஃபா இருக்க ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த பில்டிங்ல ஸ்டே பண்ணிக்க சொல்லு, அங்கதான் யாருமே வரமாட்டாங்க அப்படின்னும் போது அங்க ஸ்டே பண்ண வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு மினிஸ்டரும் பயங்கரமான பழக்கம், எந்த மாதிரி பழக்கம் அப்படின்லாம் தெரியல மக்களே. இவங்க மினிஸ்டர் கிட்ட கேட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையே மாத்த சொல்லி வாங்கியிருப்பாங்க. இப்போ மறுநாள் காலையில விடிஞ்சவனே இவங்க யாரு மேலேயாச்சும் பழிய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க, பையனை காப்பாற்ற முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா யார் மேல பழிய போடணும் அப்படின்னா ஒரு ஐடியாவே இல்ல. அந்த டைம்ல தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்ணாடிக்காரன் வீட்டு கதவை தட்ட, அவன் வந்து பார்த்துட்டு ரணஞ்செய் தான் அப்படின்னு சொன்னான் பாத்தீங்களா, இதுதான்டா புடி, அவனை தான் மாட்டி உண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னவனே இவனையே ஒரு மெயின் சாட்சியா வச்சு ரணஞ்செய்ய மாட்டி விட்டாங்க மக்களே. அதுக்கேத்த மாதிரி மினிஸ்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சீமன் சாம்பிள் என் பொண்ணு மேல இருக்கு, அவனோட இது இருக்கு அப்படின்ற மாதிரி செட் பண்றீங்க, அவன் தான் பண்ணா அப்படின்ற மாதிரி செட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டாங்க. இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் இந்த பையன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கும் போது இப்போ ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் 2 பேரும் சொல்லுங்க அப்படின்னும் போது நந்தினி மேடம்க்கு சொல்ல ஒண்ணுமே இல்ல. நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆக்சுவலா இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்டது மொத்தமா 2 பொண்ணுங்க, ஒன்னு வந்துட்டு இறந்து போன நைனா, ரெண்டாவது வந்துட்டு ரணஞ்செய்யோடைய பொண்ணு. அந்த பொண்ணு வந்துட்டு அப்பா அம்மா இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. முக்கியமா இந்த கேஸ்ல அந்த குட்டி பொண்ணுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, என்னதான் கொடுத்தாலும் அந்த அம்மாவை திரும்ப கொண்டு வர முடியுமா? சோ இந்த கேஸ்ல அந்த அம்மா இறந்த
இறந்து போனதுக்குமே இவங்க 3 பேர் தான் காரணம். அதே போல நைனா இறந்து போனதுக்கும் இந்த பையன் காரணம், சப்போர்ட் பண்ண இவங்களும் காரணம் தான். இவங்க 3 பேர் மேலயும் கேஸ போடணும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஜட்ஜி வந்துட்டு பையன், அம்மா, அப்பா 3 பேருமே குற்றவாளிகள் தான், இவங்க 3 பேரையும் கைது பண்ணி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ரணஞ்சய ஜெயிலுக்குள்ளேயே வச்சு கொலை பண்ண பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த கேஸையும் விசாரிக்கணும். ரணஞ்சயோடைய குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கடைசியா ரணஞ்சய்க்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ரணஞ்சய் குற்றவாளி கிடையாது, இன்னசென்ட் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாரும் கிளாப் பண்றாங்க. ரணஞ்சய் வெளியே வந்து குழந்தைய தூக்கி கொஞ்சறாரு. இப்ப அப்படியேங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை கோயிலுக்குள்ளேயே விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, நம்ம ஹீரோ தான் பஜனை பாடிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, குட்டி பொண்ணு அப்பா கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய இல்ல இந்த சீரிஸோடைய கதையும் முடிக்கிறாங்க.